இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் இந்த ஒரு வீடியோ எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க. இது எங்க நடந்த சம்பவம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துல பைத்தியநாத் அப்படின்ற ஒரு கோவில்ல நடந்ததா சொல்றாங்க. இந்த ஒரு வீடியோல இந்த பக்தர்களை அந்த நிக்கிற அந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதை பார்த்த உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது என்னன்னா, இதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த பக்தர்களை அந்த பாதுகாப்புக்கு அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண. இந்த வீடியோவானது இந்தியா முழுக்க வைரல் ஆகி எல்லாருமே எழுப்புற கேள்வி என்னன்னா, விஐபிக்குன்னு இன்னொரு ரோ வச்சிருக்கீல, அதுல இந்த மாதிரி புடனியை பிடிச்சி எவனையாவது தள்ளுவியா நீ? அவங்கள உன்னால போங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா இவங்களை நீ புடனியை பிடிச்சி தள்ளி விடுற. ஏன்னா பொதுமக்கள் அவங்க சாதாரண பக்தர்கள் அப்படின்றதுனால. இந்த வீடியோவை வெளியிட்டவங்க, அதாவது அந்த கிரௌட்ல அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டவங்களே என்ன சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, அந்த கோவில், அதாவது அந்த பைத்தியநாத் அப்படின்ற கோவில்ல தரிசனத்துக்கு விஐபின்னு ஒரு ரோவும், விவிஐபி ஒரு ரோவும், அதுக்கப்புறம் பொதுமக்கள் சாதாரண பக்தர்களுக்குன்னு ஒரு ரோவும் இருந்துச்சு. அதுல அந்த மத்த ரெண்டு லைன் இருக்குல்ல, விஐபி விவிஐபி, அந்த ரெண்டு லைனும் பாத்தீங்கன்னா அந்த ரோஸ்லாம் டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்தர்கள் இருக்காங்கல்ல, அதாவது சாதாரண பக்தர்கள், அவங்கள பாத்தீங்கன்னா புடனியை பிடிச்சி தள்ளி விட்டு, ஈவன் வந்து பொண்ணுங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாக்குறது எல்லாரையும் ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. இதுல இவங்கள்ட்ட எல்லாம் நான் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. ஆனா எனக்குள்ளேயே எழும்பின கேள்வி என்னன்னா, கடவுள்லாம் தூணிலும் இருப்பார் துன்பிலும் இருப்பார்ன்றாங்க. அந்த கடவுள் என்னமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பார்ன்ற மாதிரி இந்த கூட்டத்திலையும் போய் தரிசனம் பண்றேன்னு சொல்லிட்டு சுயமரியாதையை இழந்து இப்படி தள்ளு வாங்கி முள்ளு வாங்கி கும்புறேன்ற பேர்ல குப்பர் அடிச்சு விழுந்து எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்னத்து சொல்றது? உண்ணா நம்பர் தற்குறி பயலுங்க. Yes, that is, we have to say it with authority. Yes, அப்படிதான்.